பிரைஸ் தி லார்ட். பாவம் எப்படி நிவர்த்தியாகும்? தன்னுடைய பாவத்தை போக்க மனிதன் பல வழிகளை கையாளுகிறான். உயர்ந்த மலைகளுக்கும் கடல்களுக்கும் ஆற்று ஓரங்களிலும் சென்று தன்னுடைய பாவத்தை போக்க முயற்சிக்கிறான். இதனால் அவனுடைய பாவம் போகும் என்று நம்புகிறான். ஆனால் அவனுடைய பாவத்தை அவனே கழுவ முடியாது என்பதை அறியாமல் வீணாக பிரயாசம் கொள்ளுகிறான். பாவத்தை போக்கும் வழியை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிருபை என்பது இரக்கம், சத்தியம் என்பது உண்மை. தேவன் சத்தியபரர். தேவன் கிருபையாய் இறங்கி நம்மை ரட்சிக்கும் போது பாவம் நிவர்த்தியாகும். இதனால் நடைபெறுகிற காரியம் என்ன? மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நாடும் வீடும் நலமாக இருக்கும். இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாடாதபடியால் நாடும் வீடும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறது. பாவமும் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. வளர்க்க வேண்டிய சத்திய தேசம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு நாடு மற்றொரு நாட்டோடு சண்டையிடுவதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறது. பாவம் பெருகி இருக்கிறதை உணரவில்லை. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிருபைக்கும் சத்தியத்திற்கும் மூல காரணமாய் இருப்பவர் ஆண்டவர் இயேசு. இவர் மூலமாகவே தேவன் உலகத்தை ரட்சிக்க திட்டம் கொண்டார். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி ஒரு மனுஷனுடைய உடலில் ஒரு பகுதியில் நோய்க்கிருமிகள் தொற்றிக்கொண்டு உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதே போல முதலாக தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மூலமாக பாவம் உள்ளே பிரவேசித்து மரணத்தை உண்டாக்கியது. இந்த பாவத்தை போக்க பரம வைத்தியராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும்போது வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்கிறார். ஏசாயா 1 அதிகாரம் 18வது வசனம். எப்பேற்பட்ட பாவியையும் அவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்கவும் அவனுடைய பாவத்தை கழுவவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றே உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட சத்தியபரராகிய இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்திற்கு கீழ்ப்படிந்த ஆதாம் மரித்தான். பாவம் ஒரு மனிதனுக்கு பரிசாக மரணத்தை மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால் சத்தியத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று காண்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் எந்த ஆளுகைக்குள் இருக்கின்றீர்? பாவத்தின் ஆளுகைக்குள்ளா அல்லது கிருபையின் ஆளுகைக்கு உள்ளா? கிருபை என்று பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை தந்தருளினார். பாவத்தில் இருக்கும் மனிதனை மீட்க பாவமற்ற பரிசுத்தரை கொடுத்து தேவன் நம் மீது அன்பு கொண்டார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பீர்கள். தேவனே நமது சிருஷ்டிகராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட்.